வணக்கம் நண்பர்களே. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டு தொடங்கக்கூடிய நிலையில அடுத்து வரக்கூடிய 3 மாத காலகட்டங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்க போறோம். ரகசியத்தை கடைசி வரைக்குமே காப்பாற்றக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த விருச்சிக ராசி அன்புங்களே சொல்லலாம். கூர்மையான அறிவுங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். கோபம், அன்பு, வேலை எது வந்துட்டாலுமே சரி, எல்லாத்துலேயுமே ஒரு தீவிர அர்ப்பணிப்புணர்வோடு செயல்படக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். ஒரு இலக்கை நிர்ணயிச்சிட்டாங்கன்னா அதை அடையிற வரைக்குமே தீவிரமாக போராடக்கூடிய ஒரு குணம் கொண்டவங்க. தனிமையை விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க. பெரும்பாலுமே இவங்களை பொறுத்த வரைக்குமே நிறைய விஷயங்கள் ஒரு மர்மங்கள்ங்கிறது உங்கள் மனசில் இருந்திருக்கும். நிறைய விஷயம் தெரிஞ்சிருந்தாலுமே அதை வெளிப்படுத்த மாட்டாங்கன்னு சொல்லலாம். தேவையில்லாததை பேசவும் விரும்ப மாட்டாங்க. ஆனால் தேவைப்படுற இடத்துல பேசாமலும் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த விருச்சிக ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே இயல்பாகவே நகைச்சுவை உணர்வுங்கிறது அதிகமாக இருக்கும். மற்றவங்களோட குறையை சுட்டி காட்டினாலும் விளையாட்டாகவே பேசி அந்த குற்றம் குறையை எடுத்து சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. கொஞ்சம் சுறுசுறுப்பானவங்க, வீண் செலவு செய்யாமல் சிக்கனத்தை கடைபிடிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதே மட்டும் இல்லாமல் கலை, இசை, எழுத்துன்னு எந்த ஒரு படைப்பாக இருந்தாலும் சரி ஆர்வம் அதிகமாக இருக்கும். படைப்பாற்று கொண்டவங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள்னு சொல்லலாம். இவங்க வாழ்க்கை பொறுத்த வரைக்குமே இவங்க வாழ்க்கையில் பெரும்பாலும் குடும்ப வாழ்க்கையில் ஆரம்பத்தில் பல போராட்டங்களை சந்தித்தாலுமே வளர வளர உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை மேன்மை அடையணும்னு சொல்லலாம். திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், குழந்தைகள் நிலையாக இருக்கட்டும், எல்லா வகையிலுமே சிறப்பான பலனை விருச்சிக ராசி அன்புகள் பெறக்கூடிய பாக்கியங்கிறது உங்கள் வாழ்க்கையில் அமையும். தொடர்ந்து நீங்கள் வரக்கூடிய இந்த 3 மாத காலகட்டங்களில் எப்படிப்பட்ட பலன்களை மேலும் பார்க்க போகிறீங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் விருச்சிக ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காணன்னு விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். காலப்புருஷ தத்துவத்தில் 8வது வரக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய காலங்களில் ஒரு வலிமை அடைஞ்சு நீங்கள் காண போகிறீங்க. மன வலிமையும் கூடி இருக்கிறதால நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலுமே மதிப்பு மரியாதை கிடைக்கும். பூமி மூலமாக அதிக ஆதாயம் பெறக்கூடிய வாய்ப்பை பெற போகிறீங்கன்னு சொல்லலாம். பெரும்பாலுமே இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவானாக தான் அமைஞ்சிருக்கிறாரு. இயல்பாகவே ஒரு சாதாரண விஷயத்தை கூட பல போராட்டங்கள் பெற்ற பின்னாடி தான் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இது வரைக்குமே இருந்திருக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் செவ்வாய் பகவானாலேயே நல்ல மாற்றத்தை பெற போகிறீங்கன்னு சொல்லலாம். வரக்கூடிய இந்த காலங்கத்தை பொறுத்த வரைக்குமே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சனி பகவானுடைய நிலைங்கிறது 5ஆம் இடத்துக்குரியதாக மாறதால தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். இது வரைக்குமே தாய்க்கு பல கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும். வியாபாரத்தில் நஷ்டம் உண்டாகிருக்கும். ஒரு முதலீடு போட்டிருந்தா கூட தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு நிறைய சங்கடங்கள் ஆரம்பத்தில் பல தடங்கல்கள் தான் சந்திச்சிருப்பீங்க. இனி சிக்கல்கள் எல்லாமே நீங்கி நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. உறவினர்கள், நண்பர்கள் வகையில் ஏற்பட்ட இந்த பிரச்சனை நீங்கி மன நிம்மதி இழந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இனி அடுத்தடுத்து நல்ல மாற்றம் பெற இருக்க போகுதுன்னு சொல்லலாம். கூடவே குருவோட பார்வையும் கிடைக்கிறதால நன்மைங்கிறது உங்களுக்கு அதிகமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குது. இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்குமே குரு திசையும் குரு புத்தி நடக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் இனி ஏற்று நடக்க தொடங்கும். திருமணம் மாதிரியான சுப நிகழ்ச்சிகள் கைக்கூடி வரும். 4ஆம் இடம் பலம் பெற்று இருக்கிறதால உங்கள் தாயாருக்கு உடல் மற்றும் மன ரீதியாக ஏற்பட்டிருந்த கஷ்டம் எல்லாமே தீரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இனி வரக்கூடிய வருங்காலங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சிறப்பாக அமையும். மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு போட்டி தேர்வுகளை வெற்றி பெற போகிறீங்க. மனசில் மகிழ்ச்சி பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்கிட்டே ஏற்பட்டிருந்த சிக்கல் எல்லாமே தீரும். நீங்கள் போகக்கூடிய இடத்துல எல்லாமே மதிப்பு மரியாதைங்கிறது தன்னால் தேடி வரும். வண்டி வாகனம் மூலமாக தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைப்போகுதுன்னு சொல்லலாம். புதுசாக சொத்து வாங்குறது, வாகனம் வாங்குறது மாதிரியான முயற்சி எல்லாமே இந்த காலத்தில் நீங்கள் செய்கிறப்ப நல்ல மாற்றம் ஏற்படும். வேலை இல்லாதவங்களுக்கு புதுசாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி வேலையில் இருந்துட்டு வந்த குழப்பம் எல்லாமே இனி படிப்படியாக நீங்கி நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிமை சிக்கல்கள் எல்லாமே நீங்கி நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்பை விருச்சிக ராசி அன்பர்கள் பெற போகிறீங்கன்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். திருமண பாக்கியம் கிடைக்கிறதுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் தாமதமானாலும் சாதகமான மாற்றங்கிறது இறுதியில் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சொத்து, நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புங்கிறது இனி வரக்கூடிய காலங்களில் இருந்தே தொடங்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கக்கூடிய நேரம். பெற்றவங்களால், குழந்தைகளால் இனி உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை தான் அமைஞ்சிருக்குது. குடும்ப உறுப்பினர்கிடையே பொறுத்த வரைக்குமே இனி நல்ல உறவு ஏற்படும். இது வரைக்குமே உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மதிப்பு மரியாதைங்கிறது இருந்திருக்காது. உறவினராக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், உங்களை பார்த்தாவே ஒரு அடி தள்ளி தான் நின்று இருப்பாங்க. இனி எல்லாருமே உங்களை தேடி வர போகிறாங்கன்னு சொல்லலாம். சில சிக்கல்கள் ஆரம்பத்தில் ஏற்பட்டிருந்தாலுமே இனி அடுத்தடுத்து நல்ல முன்னேற்றம் கிடைக்க போகுது.
முடிஞ்ச வரைக்குமே உறவினராக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், வாக்குவாதங்களை தவிர்த்துட்டு வந்தீங்கன்னா போதும். உங்களுடைய வாழ்க்கை, குடும்ப உறவு எந்த நிலையிலுமே சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். தனியார் துறையாக இருந்தாலும் சரி, ஒரு பொது நிறுவனமாக இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல பொறுப்புங்கிறது இந்த நேரத்தில் வந்து சேரும். ரொம்ப முக்கியமாக உங்களுடைய பொறுப்பை நீங்கள் உணர்ந்து செயல்பட்டீங்கன்னா வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அடுத்தடுத்து உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை. விடாமுயற்சியோடு செயல்பட பாருங்க. தன்னம்பிக்கை மட்டும் கைவிட்டுறாதீங்க. வேலை ரீதியாக பாராட்டு பெறதுக்கான வாய்ப்பு இந்த காலத்தில் அதிகமாக இருக்குது. உங்களுடைய படைப்பு திறமை சிறப்பாக இருக்கிறதால இந்த நேரம் வருமானம் அதிகரிக்கும். வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்க பாருங்க. கொஞ்சம் கடின உழைப்பு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலுமே உழைப்புக்கேற்ற ஆதாயங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். குழந்தைகள் வகையிலும் மகிழ்ச்சியான செய்திங்கிறது உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. வேலையை பொறுத்த வரைக்குமே தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏற்றுமதி, இறக்குமதி தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கூட உங்கள் தொழில் வாழ்க்கையில் இனி நல்ல முன்னேற்றம் அடுத்தடுத்து வரப்போகுது. திருமண வாழ்க்கை சிறப்பு தான். அதே மாதிரி இளம் வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரத்தில் காதல் ஆரம்பக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். காதல் வாழ்க்கையிலையும் அதிக நெருக்கம் ஏற்படுன்னு சொல்லலாம். திருமணமான தம்பதிகளாக இருந்தால் மகிழ்ச்சியான பயணத்தை நீங்கள் தொடங்க போகிறீங்க. காதலர்களாக இருக்கக்கூடியவங்க உங்களுடைய அன்பு பரிமாறக்கூடிய நேரம், பரிசுகளை பரிமாறிக்கொள்ளக்கூடிய நேரம். இதனால் மனசில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். திருமண வாழ்க்கையில் ஒரு நல்லிணக்கங்கிறது ஏற்படும். அதாவது ஒருத்தர் புரிஞ்சு செயல்பட போகிறீங்க. இதனால் குடும்ப வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். நிதானமாக செயல்பட்டீங்கன்னா சிக்கல்கள் எதுவுமே ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. காதல் விஷயமா இருக்கட்டும், இந்த நேரத்தில் பெற்றோருடைய சம்மதம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. தொடர்ந்து இந்த காலகட்டங்களில் வாழ்க்கை துணை ரீதியாகவும் ஒரு சிறப்பான முன்னேற்றம், குடும்பத்திலையும் ஒரு நிதி நிலைமை ரீதியாகவும் ஒரு முன்னேற்றம் அதிகமாக இருக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு எல்லாமே இனி விரைவில் திருமண பாக்கியம் தேடி வரக்கூடிய யோகங்கிறது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி வரைக்குமே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 7.5 சனி முடிஞ்சிருக்கும். அதுக்கு அடுத்தபடியே அர்த்தாஷ்டம சனி தொடங்கியிருக்கும். இப்போ அர்த்தாஷ்டம சனி நடந்து கொண்டிருந்த நிலையில் அதுவும் முடிவடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால தொடர்ந்து உங்களுக்கு குரு பார்வை கிடைக்கிறது. ஏதாவது ஒரு வகையில் நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்குன்னு சொல்லலாம். உங்கள் உழைப்புக்கு தகுந்த பலனுங்கிறது நிச்சயம் வந்து சேரும். சனி பகவானுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே இனி உங்களுக்கு ஏறுமுகம்னு சொல்லலாம். இடம், வீடு, வாகனம் மாதிரியான விஷயங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்லிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனை கொடுத்துருக்கோம். ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் பூரணமாக எல்லாமே விலக போகுது. குழந்தை, வீடு, வாகனம், தாய் தொடர்பான விஷயம், ஆடம்பரம் மாதிரி எல்லா விஷயங்களுமே ஏற்ற இல்லையேன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு இனி நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய நேரம்னு சொல்லலாம். சனி பகவானுடைய நிலையுமே வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொடர்பு மூலமாக அனுகூலமான பலன் கிடைக்க இருக்குது. சனி குருவோட நட்சத்திரத்தில் பயணிக்கிறதால தனஸ்தானத்தில் பிராப்தம் ஏற்பட்டிருக்குது. கடன்கள் எல்லாமே நிவர்த்தியாகும். கடனை படிப்படியாக நீங்கள் அடைக்கக்கூடிய வாய்ப்பு பெற போகிறீங்க. புதிய கடன் பெறக்கூடிய வாய்ப்பை மட்டும் தவிர்க்க பாருங்கள். தொடர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் சரி அதில் முழு கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா லாபம் அதிகரிக்கும். நிலம், வீடு வாங்க வாய்ப்பு இருக்குது. முதலீடு செய்ய தொடங்க போகிறீங்க. அதே மாதிரி கவனமாக இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரு அஷ்டமத்தில் மறைகிறதால 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதால குரு பார்வை இருக்குது. குறிப்பாக கடன் கொடுக்கறது, முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை அகலக்கால் வைக்காமல் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். மாணவர்களை பொறுத்த வரைக்குமே கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்தணும். புதுசாக செய்யக்கூடிய முயற்சி, ஒரு தொழில்நுட்பத்துறை, சட்டத்துறை, தகவல் தொடர்பு துறை, இந்த மாதிரியான துறைகளில் பயணிக்கக்கூடியவங்களுக்கு நல்ல காலமாக தான் அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து ஒரு பாட சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் பொறுத்த வரைக்குமே எதையுமே மனசில் நீங்கள் பதிவிக்கணும்னா எழுதி பார்த்து நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல மாற்றம் ஏற்படும். இதனால் மனசில் பதியக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. பெண்களாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் அஷ்டமத்தில் மறைகிறார். செவ்வாய்னு சொல்லக்கூடியது கணவரை குறிக்கும். அதனால் உடல்நிலை, கணவர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் அக்கறை எடுத்துக்க பாருங்கள். விருச்சிக ராசி அன்பர்கள் இயல்பாகவே மனசில் பட்டதை பேசக்கூடியவங்களா இருப்பீங்க. யார் மனசையுமே புண்படுத்தணுங்கிற ஒரு நோக்கம் உங்களுக்கு இருக்காதுன்னு சொல்லலாம். இருந்தாலுமே உங்களை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் கோபம் உங்களுக்கு அதிகமாக வெளிப்படும். கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்த பாருங்கள். செவ்வாய் சொல்லக்கூடிய ஒரு தொடக்கத்தில் 9ஆம் வீட்டில் நீச்சடைகிறதால தந்தை உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்கள். தொடர்ந்து ராசி அதிபதி செவ்வாய்ங்கிறதால பொதுவாகவே நீங்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு. கந்தவேல் முருகனை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வரப்ப நல்ல மாற்றம் ஏற்படும். குரு வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்குன்னு சொல்லலாம். முடிஞ்சால் ஒரு முறை நீங்கள் திருச்செந்தூரில் அமைந்திருக்கக்கூடிய அந்த கந்தவேல் முருகனை நீங்கள் வழிபாடு செய்ய பாருங்கள். நல்ல மாற்றம் அடுத்தடுத்து ஏற்படும். சனி கிரகத்திற்கு பிரத்யேக வழிபாடுங்கிறது உங்களுக்கு இந்த நேரத்தில் தேவையில்லை. கந்தன் வழிபாடு நீங்கள் செஞ்சாவே போதும், உங்களுக்கு நல்ல மாற்றம். யார் குருவாக ஏற்றுக்கொள்கிறீங்களோ அவங்களுக்கு குரு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல அனுகூலமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. ரொம்ப முக்கியமாக அஷ்டம திதியில் பைரவர் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன் கொடுக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமையன்னு சொல்லலாம்.
மேலுமே விருச்சிக ராசி அன்பர்கள் இது வரக்கூடிய கால தொடக்கங்கிறது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரப்போகுது. யோசித்து கணமே செயல்படுறதை விட்டுட்டு தொடர்ந்து அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது நீங்கள் பார்த்து செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நல்ல மாற்றம் ஏற்படுன்னு சொல்லலாம். இனி அடுத்தடுத்து உங்களுக்கு ஏறுமுகம் அமையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 3 மாத காலகட்டங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.